உடனே விஜய் வந்துட்டு கைது செய்யணும். அவர் என்ன அக்யூஸ்டா? சிஎம் ஜெயலலிதா அம்மா போயிட்டு அங்க 60 பேர் அவங்கள பார்க்க வந்த கூட்டம் தானே. அப்ப சிஎம் வந்துட்டு யாருமே அரெஸ்ட் பண்ணவே இல்லையே. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவரு நாகப்பட்டினம், திருவாரூர், திருச்சி எல்லாமே ரோட் ஷோ பண்ணிட்டு தானே வராரு. அதனால வந்துட்டு எப்படி வந்துட்டு உடனே விஜய் வந்துட்டு கைது செய்யணும். அவர் என்ன அக்யூஸ்டா? சிஎம் ஜெயலலிதா அம்மா போயிட்டு அங்க 60 பேர் அவங்கள பார்க்க வந்த கூட்டம் தானே. அப்ப சிஎம் வந்துட்டு யாருமே அரெஸ்ட் பண்ணவே இல்லையே அந்த குற்றவாளின்னு சொல்லி. இல்ல மேடம், நான் வந்து சொல்றது, நீங்க விக்கிரவாண்டியிலையும் 6 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்பாட்லையும் ஒரு 2 பேர் இறந்திருக்காங்க. நாமக்கல்லையும் வந்து பல பேர் மூச்சு அடைப்பு வந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. ஆனால் இந்த தகவல்கள் எதுவும் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவருக்கு அவர் கவனத்துக்கே வரல அப்படிங்கிறதும் நீதிமன்றத்துடைய ஒரு ஒரு கோரிக்கையாக கவனம் வைக்கிற பாயிண்டா இருக்கு. அதுக்காக நான் வந்து அதுதானே புசி ஆனந்த் தானே வந்துட்டு பொறுப்பாளர், அவர் பொதுச் செயலாளர். ஆனால் அப்படி நீங்க பொறுப்பாளர் நீங்க சொல்றீங்க, புசி ஆனந்த் அவர்களையே வந்து அவர் வந்து ஒப்படைக்கவே இல்லையே. அவரே வந்து தலைமறைவாயிட்டு இருக்காரு. அவர் தலைமறைவாச்சுன்னு சொன்னா அது அவரோட விருப்பம். இப்ப வந்து உடனே நான் தான் குற்றவாளி, என்னை கைது செய்யுங்கன்னு சொல்லிட்டு யாரும் நிக்க போறது இல்ல, எந்த குற்றவாளியும். அது வந்துட்டு அவங்க தலைமறைவா இருக்க சொல்லுவாங்க, அவங்க பக்கம் நியாயத்தை சொல்லுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொவிஷன் இருக்குதே, ஜாமீன்ல போறதுக்கு முன் ஜாமீன் வந்துட்டு அவங்க மனு போடலாம், உச்ச நீதிமன்றம் வரையும் போலாமே. அதனால வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டாச்சு, இவங்க குற்றவாளி, நேரடியான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாளர், கட்சி வந்துட்டு வந்து மாவட்ட செயலாளர், இவங்கெல்லாம் வந்துட்டு சரிவர வந்துட்டு வந்து இவங்க வந்துட்டு அந்த பாதுகாப்பு பணி, மித்த பணியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரியில்லாம தான் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி நேரடியாக அந்த கட்சிக்காரங்களை போட்டிருக்காங்க.